ஹே அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அண்ட் கோஸ்ட் அண்ட் எப்படி இருக்கு? டைட்டில் ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா எனக்கு போடணும்னு தோணுச்சுடா. ஆல்ரெடி நான் ஒரு போட்ட ஒரு ஸ்டோரி தான், அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன் என்னோடய ஃபர்ஸ்ட் சேனலில். ஸோ நம்ம போட்டுடலாம், ஐ மீன் இதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு. பட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் ஸ்டோரி லைன்லாம் சிலதான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்டா. அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா, ஓகேவாடா? அண்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, பட் உங்கள் கமெண்ட்ஸ் இருக்குல்ல, சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மைண்டு ரிலீஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவாடா? அப்படி ரிலீஃபாக இருந்தால் தான் என்னால் ஒன் ஷாட்டே போட முடியும். எப்படி சொல்கிறது, எனக்கு டிப்ரெஷன் லெவலில் வந்து ஹை ஸ்பீச்சில் வந்து பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி தான் நான் கவுன்சிலிங் போயிட்டு வந்தேன். அந்த லெவலில் இருக்கேன். என்னன்னு தெரியல, என்ன பண்ணுறது? என் ஃப்ரெண்டு தான், அவகிட்ட போய் புலம்புனேன். ஸோ என்ன பண்ணுற, அவளுக்கும் தலைவலி, நான் புலம்பவே இல்லை. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவளே சொல்லியிருந்தா, உன்னோட சேனலில் வர கமெண்ட்ஸ்லாம் நீ படி, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அவளும் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவளும் சொன்னா, நீ படி, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து மோட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து பேசுகிறீங்க. எனக்கும் ஓகேவா இருக்குது. ஏன்னா சுற்றி நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் சம்டைம் வந்து மைண்ட் ரிலீஃபாக இருக்கிறதுக்காகவே நிறைய விஷயம் பண்ணுவேன். ஸோ அதில் ஒன்று தான் இந்த சேனல் ரன் பண்ணுறது, ஓகேவாடா? ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட மைண்ட் எந்த லெவலில் இருக்குன்னு எல்லாமே ஷேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் என்னை மைண்டை ரிலீவ் பண்ணுறதுக்காக இந்த சேனலை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக எந்த ஒரு இன்ட்ரோமே வேண்டாம், நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இதை தேங்கோட கேரக்டரை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஓகேவாடா? சரி, எப்படியும் அந்த ரிங் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். அப்போ தான் அழகா இருக்குது அவனோட கல்யாணத்துக்கு. என்னோட மருமக எப்போ தான் என் வீட்டுக்கு வரப்போகிறளோ தெரியல அப்படின்ட்டு தயாங்கோட அம்மா தான் ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. அதில் அழகான ஒரு ரிங் இருக்குது, வெட்டிங் ரிங். சூப்பராக இருக்குது. நானே செலக்ட் பண்ணேன், என் பையனுக்கு பிடிக்கும். ஆனால் அவன் எப்படி ஓகே தான் சொல்லுவான். சின்ன வயசுலேயே அந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்கும். அதனால் நம்ம அங்கே ஓகே பண்ணது கரெக்டு தான். என் அண்ணன் பொண்ணுக்கே தயங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தயாங்கோட அம்மா தான் அந்த ரிங் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டெப்பில் ஏறி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக தயாங்கோட ரூமுக்கு போயிட்டு நாக் பண்ணுறாங்க. என்னம்மா, எதுக்கு இப்போ தட்டுற? டேய், ஓப்பன் பண்ணுறா. சரி சரி இது வர்றேன் அப்படின்ட்டு அவனும் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அவன் கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது. என்னடா இது? அதுவா மம்மி, நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு இருந்தேன். அதை விடு, நான் உன்கிட்ட முன்னாடி ஒன்று சொல்லணும். இந்தா. என்ன மம்மி, உனக்கு முன்னாடியே தெரியுமா? என்ன சொல்கிற, எனக்கு புரியல. முன்னாடியே தெரியும்னா? அது வந்து மம்மி, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்கிற? யார் உன் கேர்ள் ஃப்ரெண்ட்? அதுதான் மம்மி, ஜெனி. என்னது, உன் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம் மம்மி. டேய், அவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வானா. அது சரி, இது என்னது? இது நான் என் அண்ணன் பொண்ணுக்காக வாங்கி வந்தது, அவளுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. ஆனால் நீ யாரோ ஒரு சிரிக்கியை கொண்டு வந்துட்டு என் மருமகன் சொல்கிற. அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுட்டையா. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அந்த பொண்ணை சின்ன வயசில் பார்த்தேன், ஓகே நல்லா இருந்தா. அதுக்குன்னு மாமன் பொண்ணெலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எனக்கு அதை சுத்தமாக பிடிக்காது. அவளுங்க அவள் ட்ரெஸ்ஸும் பட்டி காட்டாட்டம் எனக்கு பிடிக்கவே இல்லை. டேய், என்னடா பேசுகிற? நான் ஆல்ரெடி அவனுக்கு ஓகே சொல்லிட்டேன். என் அண்ணன் என்னை சாவடிச்சிருவான். அதெல்லாம் தெரியாது, உன்னை சாவடிச்சா அடிக்கணும். அப்படியெல்லாம் பண்ண மாட்டானே உன் அண்ணன். என்ன பண்ணா? ஓ, புரிஞ்சு போச்சு. ஏதோ நல்லா செட்டில் ஆகிட்டேன், ஒரு ஆக்டர். அவள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா வெல் செட்டிலாக வாழுவா. அதுக்குன்னு ஒரு பட்டிக்காடை என் தலையில் கட்ட பார்க்குறியா? டேய், முதல்ல அந்த பொண்ணை பாருடா. பார்க்காமலே எதுக்குடா வேண்டான்னு சொல்கிற? நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. சந்தோஷம்தான் உன் சந்தோஷம், அப்படி தானே எப்பவும் சொல்லுவேன். இப்போ என்னம்மா இதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க? ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் எதையும் வர வைக்க முடியாதும்மா. தயா,
எனக்கு புரியுது. ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் வர வைக்க முடியாது. ஆனால் உனக்கு ஜெனி அவள் செட்டே ஆக மாட்டா. அதை எப்படிம்மா நீ சொல்லுவ? ஆ அதை எப்படி நீ ஃபிக்ஸ் பண்ணுவ? எனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அவ கூட தாம்மா கடைசி வரைக்கும் வாழ முடியும். நீ ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காகலாம் என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. எனக்கு தெரியும் அவளுக்கு என்ன பிடிக்கும்னா எனக்கெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையை கிளப்புன்னு முன்னாடியே யோசித்தேன். நல்ல வேளை நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். பாரு என்னால் உன் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வேணா யாராச்சும் இங்கே பாரு தயாங், என்னால் எனக்கு தெரியாது மா இப்படி பண்ணுற, நான் இன்றைக்கே ரெஜிஸ்டரை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு டேங் கோவமா அவன் ரிங் பாக்ஸ் எடுத்துகிட்டு அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான். ஸோ இப்போ டேங் அம்மா தான் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அப்படியே டேங் அம்மா ரூமுக்கு போகிறாங்க. இங்கே பாருமா அவனுக்கு ஒன்று. ஆண்டி எனக்கு தெரியும், அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த மாதிரி இல்லை, எனக்கு மாமா தான் சின்ன வயசுலேருந்தே புருஷன்னு சொல்லிட்டீங்க, அதனால தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் பணத்துக்காகலாம் ஆசைப்படல ஆண்டி. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, அவருக்கு பிடிச்ச பொண்ணே நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க. நான் இன்றைக்கே டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு கிளம்பிடுறேன் ஆண்டி அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிடுது. அவங்களுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ அழகான பொண்ணு, எவ்வளோ குணமாக இருக்கா, நல்ல குணம் கொண்ட பொண்ணு என் பையன் மிஸ் பண்ணிட்டானே. அவன்கிட்ட சொன்னால் புரியாது, ஏன் தான் இப்படி இருக்கானோ. நான் தான் செல்லம் கொடுத்து வளர்த்து வளர்த்து கேட்டதெல்லாம் கொடுத்து கொடுத்து இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் தலைப்பாட அடிச்சுட்டு அப்படியே அந்த ரிங் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ தயாங் தான் அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ளவர் ஷாப்புக்கு தான் போகிறான். ஸோ அங்கே ஆல்ரெடி ஃப்ளவர்ஸ்லாம் புக் பண்ணியிருப்பான், அவங்களும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் டிரைவர் சீட்டில் வச்சுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான். இப்போது அப்படியே அந்த ஒரு பீச் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான். ஸோ ஜெனி நிற்கிறா. ஸோ ஓடி வந்து டைட்டாக தேங்காய் ஹக் பண்ணிவிட்டு, பேபி நீ வந்துட்டியா? ம் வந்துட்டேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? இல்லை, நான் இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி வந்தேன். ஏன் யாருமே இல்லை? ஏய் அது நம்மளுக்காக ஃபுல் டே புக் பண்ணு, உனக்கே தெரியும்ல. ஆனால் நான் எப்போவும் நம்ம வேறு ப்ரைவேட் பிளேஸை தான் மீட் பண்ணுவோம். அண்டு ஃபேன்ஸுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆயிரும். ஏய் இதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்லாம் வராது, எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். வா டேங், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஹேய் வாடி அப்படின்ட்டு டேங்கும் அப்படியே ஜெனியும் ஹேண்டை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ அவன் சேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறான். ஸோ ஜெனியும் உட்காடுறான். இப்போ டேங் முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே தான் வெயிட்டரை வர வைக்கிறான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அந்த ஆர்டர்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஏய் அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுண்டி. ஹா என்ன சொல்ல போகிற டேயாங்? ஏய் முதல்ல சொல்ல விட்ரி, என்னாலாம் அது வந்து எப்படி அண்டு என்ன தயங்குற? நீ எல்லாமே சொல்லுவல்ல என்கிட்ட எதுவானா இருந்தாலும். ஆனால் ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க? இல்லடி அப்படின்ட்டு டேன் ஜெனி முன்னாடி நின்று நீல் டவுன் போட்டு, ஏய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் தெரிலடி. ஆனால் இதுக்கப்புறமும் நம்ம ரிலேஷன்ஷிப் உனக்கே தெரியுங்களா சீக்ரெட்டாக வேண்டாண்டி, எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். அண்டு மேரேஜத்துக்கு அப்புறம் நீ எதுவும் பண்ண வேண்டாண்டி, என் கூட இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் உன் ப்ராப்ளம்னா, உன்னோட கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராப்ளம்னு. அதனால தான் இதுக்கப்புறமும் வேண்டாண்டி, எல்லாமே விட்டுரு. அண்டு நானும் தான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்டி. தயாங் நீ முதல்ல எழுந்துரு, உன்கிட்ட நான் பேசணும்னு சொன்னேன். ஏய் ஓகே வாடி, முதல்ல எழுந்துரு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு டேங்க அப்படியே எழுப்பாட்றா. ஸோ அவனே எழுந்து நின்றுட்டு, இங்கே பாரு டேங், நான் இன்றைக்கி வந்ததுக்கு ரீசனே வேறு. பட் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நீ இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு. ஆ மை காட். பாரு டேங், நம்ம 5 இயர்ஸாக லவ் பண்ணுறோம், ஓகே தான், சீக்ரெட்டாக இருக்கும். ஆனால் எல்லா லவ்வும் மேரேஜில் முடியாதுல்ல. ஏய் அடி சொல்கிற? ஆமாம் தயாங், என் ப்ராப்ளமே நீ தான். என்னது நான் ப்ராப்ளமா? இல்லை இல்லை, உன்னை லவ் பண்ணதான் என்னால் எதுவும் பண்ண முடியல.
ஏதோ என்னை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு கெரியரே போயிடும் போல். அதான் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். வாட்? எதுக்குடி பிரேக்கப்? நல்லா தாண்டி இருந்துச்சு. நான் எங்கடி நான் ஹோல்ட் பண்ணேன்? உனக்கே தெரியும்ல உனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தேன் எல்லான்னு. தெரியும் தயாங், ஆனால் என்னால் முடியாது. எனக்கு அது ஏய் ஏதாச்சும் ரீசன் சொல்லு. இப்படி மொக்கையா உருட்டாதுன்னு. இல்லை தயாங் அண்ட் அப்படின்ட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறா. இப்போ தயாங் தான் அந்த ஃப்ளவர்ஸில் அப்படியே தூக்கி வீசுகிறான். தயாங் என்ன எதுக்கு கோவப்படுற? ஏய் கோவப்படாமல் மயிராட்டம் நொட்டணுமா? உனக்காக வெயிட் பண்ணியிருந்து எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் நின்னா முடியாது நாடி சொல்கிற? ஆமாம் தயாங், எனக்கு ப்ராப்ளம்னு தெரியும்ல என் கம்பெனியில். ஆமாம் தெரியும். அது எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? புரியல. உன்னை டேட் பண்ணதால தான். அண்ட் நீயும் நானும் வேறு கம்பெனி. உன்னோட கம்பெனி என்னோட கம்பெனி எனிமீஸ், புரியுதா? அதாண்டி விட்டு வா, என் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோ. இல்லை தயாங், என்னால் முடியாது. விட்டு வந்தால் என் கெரியர் என்ன ஆகுறது? என்னோடய ஸ்டார்டிங் அதுதான், எண்டிங்கும் அதுதான். ஏய் மயிரோட்டம் பேசாத. உனக்கு சொல்கிறது புரியலையா? நான் லவ் பண்ணுறேன் உன்னை விட்டுலாம் எப்படிடி? சொல்லிடுறேன். ஏன் ஒன்று பிரேக்கப் பண்ணுறேன்னு இதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ண மாட்டேல? நான் என்ன அவனை டார்ச்சர் பண்ணுறேன்னா புரியலடி. லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நாடி. நான் இப்படியெல்லாம் கெஞ்சிறவனே கிடையாது. தெரியும். ஏய் முதல்ல சொல்லு, எதுக்கு பிரேக்கப்? இதெல்லாம் சும்மா நீ சுற்றி வளைஞ்சி பேசுகிற. ஸ்ட்ரைட்டாக சொல்லு. சொல்லிடுறேன் தயாங். என் கம்பெனியோட ஓனர், ஐ மீன் சியோட பையனத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஓ புரிஞ்சிச்சு. என்னை விட ஒரு ரிச்சாக ஒருத்தன் கிடைச்சோன்னே போயிட்டேல்ல தயாங். அவள் தான் சொன்னார் அவனை பிரேக்கப் பண்ண சொல்லி. அந்த அவனுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு? ஆமாம் தயாங் பிடிச்சிருக்கு. பிடிச்சதால தான் அந்த கம்பெனிலேயே என்னால் லைஃப் லாங் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு லைஃப் என்னால் வாழ முடியாது. அவரோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த சிஇஓ நான் ஆகிடுவேன். அதனால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படின்னா அவன் லவ் பண்ணுறியா? தெரியல, ஆனால் நம்ம சீக்ரெட்டாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். அது அவனை கல்யாணம் பண்ணிக்கிற என்னை வெஜ்ஜிக்க போறியா? ஒடியும் புரிஞ்சுக்கோ. ஏய் நாடி என்ன புரிஞ்சுக்கணும்? என்னை பார்த்தா நான் மயிராண்டி மாதிரி தெரியுதா? எல்லாத்துக்கும் ஒட்டிட்டு இருப்பேனா? உம்மால ஏடி இப்படி இருக்க? லவ் தாண்டி பண்ணு. நானும் உன்னை லவ் பண்ண. ஏய் மயிறு, இதுக்கு பேரே வேறு. புரியல? மரமாட்டிக்கு புரியலையாடி? தேங்க் நீ இல்லடி, எனக்கு புரிஞ்சிச்சு. நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது. நான் ஆக்டர் தான், ஃபேமஸான ஆக்டர். நீயும் அது மாதிரி தான். ஆனால் உனக்கு எனக்கு செட் ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ஓகே பண்ணேன். எனக்கு உனக்கு பிடிச்சது அது மட்டும் இல்லை, எல்லாமே நீன்னு நினச்சேன். ஆனால் நீ பணத்துக்காக லைஃப் லாங் இரு என்னை வச்சிருக்கப்படி. இல்லை தயா, அது நான் இப்போ சொல்கிறேன்டி. என்ன நீ பிரேக்கப்பு? நான் தாண்டி உன்னை பிரேக்கப் பண்ணுறேன். எனக்கு நீ வேண்டவே வேண்டாம். உனக்காக என் அம்மாக்கிட்ட சண்டை போட்டுட்டுலாம் வந்தேன். என் அம்மா அப்போவே சொன்னாங்க, நல்ல பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னை மாதிரி எச்சியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு. நான் தான் மயிராட்டம் உனக்காக சப்போர்ட் மயிறு பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நீ உன் புத்தியை காட்டிட்டல, பொடி மயிறு அப்படின்ட்டு அப்படியே ரிங்கையும் அவன் ஃபேஸில் விட்டெறிஞ்சிட்டு அப்படியே வர்றான். அவனுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. லவ் பண்ணல, 5 வருஷம் லவ். ஆனால் அவனை கட்டிக்கிறேன்னு சொல்கிறா, என்னை வெஜ்ஜிக்கிறேன்னு சொல்கிறா. நான் என்ன அவ்வளோ கேவலமாக இருக்கேன்? கரெக்டு தானே? ஸ்டேட்டஸ் இதை தானே நான் என் அம்மாக்கிட்ட சொன்னேன். என்னை விட ஒரு பெட்டரான கிடைச்சோன்னே போயிட்டா. ஆனால் பொண்ணுங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்களா என்ன? இல்லை, என் அம்மா இருக்காங்க, என் மாமா பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னா முடியாதில்ல. நான் வேணான்னு சொல்லிட்டு மூஞ்சிலே சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போது எந்த முகத்தை போயிட்டு அவகிட்ட நான் பேசுகிறது?
அம்மா செருப்பாலே அடிக்கும். அப்படின்ட்டு அவன் கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். ஸோ அவனுக்கு ஒரு மாரி இருக்குது. ஸோ அவன் கார்லேயே ட்ரிங்க்ஸ் இருக்கும். அதை எடுத்து அப்படியே குடிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி பிளர்ரியாக இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் அப்படியே ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். எங்கே போகிறனே தெரியல. ஒரு ஃபாரஸ்ட் ஆயிட்டு. ஸோ அந்த சைட் பக்கம் போகும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருட்டுற மாதிரி இருக்குது. ஐ மீன் எப்படின்னா ஒரு சம்திங் 5 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே இதெல்லாம் இடித்த மாதிரி ஒரு சவுண்ட். ஸோ டக்குன்னு ஒரு மாதிரி காரை ஸ்டாப் பண்ணிடுறான். அடித்து போதை கூட அப்படியே இறங்கிருது. நான் யாரை இடித்தேன் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். ஸோ அவனுக்கு எதுவும் தெரியல. அப்படியே தான் முன்னாடி பார்க்குறான். ஒரு பொண்ணு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு பார்க்க அந்த மூணில் இருந்து வந்த ஏஞ்சல் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கா. பிளாக் கலர் ஹேர், லாங் ஹேர், அவ்வளோ அழகாக இருக்கா. அவள் கையில் அப்படியே அந்த மின்மினி பூச்சி மாதிரி இருக்குது. ஸோ தயாங் தான் அப்படியே அவள் அழகில் மிஸ்மரஸ் ஆகி அப்படியே இறங்குறான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு. ஸோ ஏய் யாரு நீ, எங்கே என்ன பண்ணுற? ஆ அது அது நான் வழி தவறி வந்துட்டேன். எங்கே போகிறேனே தெரியல. எனக்கு எனக்கு பயமாக இருக்குது. இப்போ யாரை அடிச்சே அப்படின்ட்டு அவனும் பார்க்குறான். அவனுக்கு எதுவும் தெரியல. ஏய் ஒரு பொண்ணு, சுற்றியும் ஃபாரஸ்ட்டு, எந்த சைடில் நீ என்ன பண்ணுற? அதான் சொல்லல, நான் நடந்து வந்தேன். எங்கேருந்து வந்தேன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் உங்களை பார்த்தேன். உங்கள் காரில் ஏறன்னு ட்ரை பண்ணேன். ஏய் எங்கே பார்த்த? எங்கே காரில் ஏறலான்னு ட்ரை பண்ணேன்? அது ஒரு பீச்சில் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க யார்கிட்டேயோ. நான் லிஃப்ட்டு கேட்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நீங்கள் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் எனக்கு எங்கே போகிறேன்னே தெரியல. வழி தவறி இந்த பக்கம் வந்துட்டேன். ஓ வீடு அட்ரஸ் தெரியுமா? அது அது மறந்து போச்சு. ஏய் ஒரு பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்க, ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க? ஐயோ நான் இவ குழந்தையா இருக்கா, பார்க்க அப்படி தான் இருக்கா, என்ன அழகாக இருக்கா. ஏய் ஜெனியெல்லாம் ஒரு ஃபிகராடா, எப்படி இருக்கா பாரு. நானே ஐயோ இப்போ தான் பிரேக்கப் ஆகிருக்கு, அதுக்குள்ளே இன்னொருத்தியா? அதெல்லாம் தேவையில்லை. ஏய் நீ வந்து காரில் ஏறு அப்படின்ட்டு தயாங்கும் டோரை ஓப்பன் பண்ணி விட்றான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே ஏறி உட்காந்துக்கிறது. ஸோ இப்போ தயாங் தான் அப்படியே காரை எடுத்து ட்ரைவ் பண்ணுறான். அப்படி ட்ரைவ் பண்ணும்போது அப்படியே கார் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏய் சீட் பெல்ட் போட மாட்டியா? அது இது எப்படி போடுறது? இந்த கார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏய் இதுவும் கார் தான், புரியுதா? ஆனால் நான் இந்த மாதிரி காரில் எல்லாம் போனதே கிடையாது. அதெல்லாம் யாரும் போக முடியாது, இது நானே இம்போர்ட் பண்ணி எடுத்தேன் அப்படின்ட்டு அவனும் அந்த எழுத்து அப்படியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வாரா க்ளோஸாக. அவனுக்கே ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக ரைஸ்அப் ஆகுது. ஸோ அது உங்களுக்கும் ஃபீல் ஆகுது. ஏய் நான் போட்டு விட்டேன். உன் பேர் என்ன? என் பேர் ஹயன். வயனா? ஆனால் எப்படி இங்கே வந்த? அதான் சொன்னேன்ல, ஏதோ ஒன்று இங்கே இழுத்து வந்துடுச்சு. என்னது இழுத்து வந்துடுச்சா? இடமும் ஸ்ட்ரேஞ்சராக இருக்குது, நீயும் ஸ்ட்ரேஞ்சராக இருக்க, ஆனால் சொல்கிற விஷயமும் ஸ்ட்ரேஞ்சராக இருக்குது. புரியல, உன் பேர் மட்டும் சரியாக தெரியுது, அது எப்படி நீ நான் இருக்கிற இடத்துக்கு வந்த? ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. எங்காச்சும் என்னை கொண்டு போய் விட்டுடுறீங்களா? எங்காச்சும் யாராச்சும் எல்லாரும் மக்கள் ஐ மீன் பீப்புள் அதிகமாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் விட்டுருங்க. நான் எப்படியாச்சும் வழி தேடி போய்க்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது. ஏய் நீ பயப்படாத, நான் பார்த்து கூப்பிட்டு போகிறேன். நான் இவ ரொம்ப அழகாக இருக்கா, இன்னசென்ட்டாக இருக்கா, ஒரு வேளை பாய் ஃப்ரெண்ட் இருக்குமோ? பார்க்க காலேஜ் பொண்ணு மாதிரி இருக்கா, இல்லை ஸ்கூல் பொண்ணு மாதிரி தான் இருக்கா. அண்டு ரொம்ப அழகாக வேற இருக்கா, எதுவும் தெரிலன்னு வேற சொல்கிறா. நம்ம ஊர் பொண்ணு மாதிரின்னு தெரியல, வெளியூராக தான் இருக்கும். ஒரு வேளை டூரிஸ்ட். ஆமாம்ல வந்திருப்பா, அதான் மிஸ் ஆகிட்டா போல். நம்மளே பார்த்து கொண்டு போய் இல்லை தியாங், நம்ம பார்த்து கொண்டு போகக்கூடாது, நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன இது? ஐயோ தப்பு தப்பாக தோணுதே
அப்படின்ட்டு மிரரில் உங்கள் ஃபேஸை பார்க்குறான். ஐயோ! கியூட்டு மயிரா வேற இருக்காளே! என்ன இவ கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. நான்லாம் பொண்ணுங்களை பார்த்தா எல்லாமே பார்ப்பேன். ஆனால் இவ கண்ணை தாண்டி வேற எங்கேயும் பார்க்க தோணுலே அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் காரை ட்ரைவ் பண்ணுறான். இப்போ எங்கே போகிறீங்க? ஏய், அது ஒரு பிளேஸுக்கு. ஆ, எங்க? அது வா, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவனும் போயிட்டு அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறான். அது ஒரு மவுண்டைன் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ தான் கார் ட்ரைவ் பண்ணுறதே ஒரு மவுண்டைன் பிளேஸில் மாதிரி தான். ஸோ எட்ஜில் கூட போய் ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஐ மீன் அங்கே வந்து ரோட்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போயிருப்பான். இப்போ அங்கே கொண்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, இறங்கு. ஆ, இறங்கட்டா? சரி, ஓகே. எங்கே எதுக்கு வந்தீங்க? அதுவா, எனக்கு லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியரா? உங்களை யார் ரிஜெக்ட் பண்ணா? உங்களை யாராச்சும் ரிஜெக்ட் பண்ண மனசு வருமா? வந்துட்டே, ஒருத்திக்கு வந்துருச்சு. 5 வருஷமாக லவ் பண்ணேன்டி. என்னோட பெட்டரான ஒருத்தவன் கிடச்சதால அவன் கூட போயிட்டான். என்ன சொன்னா தெரியுமா? அவனை கட்டிக்கிறேன், அவனை வச்சுக்கிறேன்னு சொன்னான். தேவைதான், எனக்கு தேவைதான். மயிராட்டம். ஐயோ அப்படின்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். அது ஏய், நீ எதுக்கு இப்போ ஒரு மாதிரி பயப்படுற? இல்லை, ட்ரிங்க்ஸ் அது. ஏய், ஒழுங்கா தெளிவாக சொல்லு. இல்லை, ட்ரிங்க்ஸ் வந்து ஹெல்த்துக்கு குட் இல்லைன்னு தெரியும், நீங்கள் குடிக்காதீங்க. ஐயோ, நீ சொல்லுதுன்னு கரெக்டு தான். நான் இது வரைக்கும் யார் பேச்சையும் கேட்டதே கிடையாது. எனக்கு தோணுன மாதிரி தான் பண்ணுவேன். அது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே. அதனால தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஆக்டராக இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் லைஃப்லேயே கோட்டை விட்டேன். நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ல. ட்ரிங்க்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை. சரி, நான் குடிக்கல அப்படின்ட்டு அந்த ட்ரிங்க்ஸை அப்படியே தூக்கி வீசிடுறான் அந்த மவுண்டெயின்லேருந்து. நான் சொன்னேன்னே, ஏன் போட்டிங்க? பார்க்கவே நல்ல பிராண்டா. ஏய், அதெல்லாம் இல்லடி. நீ சொன்னது கரெக்டு தான்ல. யார் சொன்னாலும் கேட்கணும்ல. நான் தான் கேட்கல, அதான். ஆனால் வலிக்குது தான். ஆனால் என்ன, நான் இல்லைன்னு போயிட்டா. நான் தூக்கி போட்டேன். அவனுக்கு தேவையில்லை. அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். தேவடியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் காலை உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஏய், நான் ஸ்டடியாக இருக்கேன். என்னால் எவ்வளோ ட்ரிங்க் பண்ணாலும் காரை ஸ்டடியாக ஓட்ட முடியும் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துக்கிறான். என்ன கீழே உட்காடுறீங்க? என்ன உட்காரு அப்படின்ட்டு உட்கார வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க. நாடி அப்படியே பார்த்துட்டு இருக்க? இல்லை, உங்களே ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணியிருக்காள்ல, அவள் எவ்வளோ பெரிய முட்டாள்னு யோசித்தேன். கரெக்டு தான். நான் தாண்டி முட்டாள். தப்பான ஒரு பர்சனை லைஃப்பில் நான் கொண்டு வந்துட்டேன். தப்பு தான். என் அம்மா சொன்ன மாதிரி கேட்டிருக்கணும். அதுவும் கேட்க மாட்டேன். ஏன்? அதான் நீ அழகாக ஒரு நச்சுன்னு லட்டு மாதிரி இருக்கியே. அவனை பார்த்தா யாருக்கு தான் வேணான்னு சொல்ல தோணும். என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? அப்போ என் மடியில் படுத்துக்கோங்க. ஏய், நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே. சரி, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். உன் ஹேண்டை வச்சு என் தலையை கோதி விட்டுறியா? நான் கோதி விட்டுறேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே தலையை கோதி விட்டுறீங்க. ஏய், உனக்கு கேட்குதா? நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். அன்எக்ஸ்பெக்டாக என் லைஃபுக்குள்ளே நீ வந்துட்ட, ஒரு ஸ்ட்ரேஞ்சரா. எனக்கு தெரியல, எனக்கு கேட்கணும்னு தோணுது. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது. ஏய், பயப்படாத. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட்ரி. அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட போயிட்டு நான் சொல்கிறேன், எவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ உனக்கு ஓகேவா? அது உனக்கு எனக்கு தெரியும்ல. சொல்லு, நான் யார்? அது நீங்கள் தான் ஆக்டர் கிம் தேஹியோங். ஓ,
அப்போது கொரியன் வெப் சீரிஸ்லாம் பார்ப்பேன். ம் நான் பார்ப்பேன். ஆமாம், நீ எந்த இடம்? நான் இந்தியா. ஆமாம், எங்கே எப்படி வந்த? அதான் தெரியலையே. என்னடி குதர்க்கமாகவே பேசுகிற? சரி, ஓகே. அப்பா அம்மா கிட்ட பேசலாமா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன பார்த்தோன்னே இப்படி சொல்கிறீங்க? இல்லடி, ஒரு விஷயம் பிடிச்சிட்டுனா டக்குன்னு நம்ம எடுத்துக்கணும், இல்லைன்னா கை நிறைய போயிடும். இப்போ நக்கி நிற்க வேண்டியதா? அதான் உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறேன். எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் மாதிரிலாம் வேண்டாம். நீ எந்த மாதிரி பொண்ணாக இருந்தாலும் ஓகே. என்ன ஜாதினாலும் எனக்கு அது தேவையே கிடையாது. எனக்கு லைஃப் லாங் என் கூட இப்படியோ உன் மண்ணில் பத்துக்கிட்டு அப்படியோ உன் ஹேண்டை வச்சு என் ஹேர் ரப் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாலும் உனக்கு ஓகே தான். எதுவுமே வேண்டாம். உன்னை ஃபோர்ஸ் கூட பண்ண மாட்டேன். அது இல்லடி, நம்ம அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். ஏய் இரு, எனக்கு கால் வருது. அப்படின்ட்டு அவனும் கால் எடுக்கிறான். அம்மா, என்னம்மா? தயாங், எதுவும் பேசாத, நீ வீட்டுக்கு வா. புரியல, எதுக்கு? வாடா, வீட்டுக்கு வா. புரியுதா? வீட்டுக்கு வா அப்படின்ட்டு ஒருமே அழுதுகிட்டே கூப்பிடுறாங்க. மா, எதுக்கு அழுகுற? நீ வாடா, நீ வீட்டுக்கு வா. சரி, நான் வந்துடுறேன், வெய் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். வயன், வா கிளம்பலாம். இல்லை, நான் இங்கே இருக்கேன் உனக்காக வெயிட் பண்ணிவிட்டு. ஏய், சேஃப் இல்லடி, நீ வா. நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் போங்க. உங்கள் அம்மா அழுதுட்டு கூப்பிடுறாங்க. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். அந்த அங்கே நீங்கள் தானே டென்ட்டு போட்டீங்க. ஏய், அது எப்படி தெரியும்? இல்லை, இந்த மாதிரி இடத்துலலாம் மோஸ்ட்லி யாராச்சும் வருவாங்க, எனக்கு தெரியும். எல்லாம் அப்படி தெரிஞ்சு வச்சுருக்க? இல்லை, எனக்கு தெரியும். அதில் நீங்கள் தான் எழுதி வச்சுருக்கீங்களே கிம் டேஹியாங்னு. நான் அந்த டென்ட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன். நான் இப்போ போகிறது சரியாக இருக்காது, இங்கே இருந்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. அது இங்கே பாருங்கள், அம்மா அழுகிறான்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை இந்த டைமில் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அவங்க முன்னாடி நான் நின்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் போங்க. ஏய், அது எனக்கு சரி, இந்தா என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, நீ இங்கே இருந்துக்கோ, புரியுதா? நான் போயிட்டு ஜஸ்ட் 1 ஹவரில் வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே இப்படி கிஸ் பண்ணுறான். அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏய், என்னாடி ரொம்ப ஜில்லுன்னு இருக்க? அது எனக்கு குளிருது. இரு அப்படின்ட்டு காருக்குள்ளே போயிட்டு ஒரு ஜாக்கெட் மாதிரி எடுத்துகிட்டு வரான். அப்படியே போட்டு விட்டு, ஏய் டென்ட்டுக்குள்ளே நான் எல்லாமே வைக்கிறேன், புரியுதா? என்னமோ பிளான் பண்ணிட்டு வந்தேன், அது தெரியல. ஜெனி கூட இருக்கணும் இங்கேன்னு. இங்கே நீ இருக்க, அதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அங்கே போய் உட்காந்துக்கு, புரியுதாடி? இல்லைனா என் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது, அங்கே போய்க்கிறியா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இது வரைக்கும் மீட் பண்ண பசங்கள்லையே நீங்கள் ஒரு பியோர் சோல். என்னை ஒரு டைம் கூட தப்பாக பார்த்ததே இல்லை. அதனால் எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு தான். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. இந்த இடம் எனக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த 3 பார்த்து சொல்கிறீங்க. இப்போ டேங்கும் சரிடி, இந்த ஃபோன் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா டக்குன்னு கால் பண்ணு, ஜஸ்ட் 1 ஹவருக்குள்ளே நான் வந்துடுறேன், புரியுதா? அப்படின்ட்டு அவங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான். அவனுக்கு ஹார்ட்லாம் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. ரொம்பவே இன்னும் சரியாக ப்ரீத் கூட பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிறான். ஸோ எல்லாருமே பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி க்ரௌடாக இருக்குது. அவங்க வீட்டில் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது நில வீடு மாதிரி எல்லோரும் இருக்காங்க. ஒருவேளை அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆச்சா? இல்லை இல்லை, என் அப்பன் நல்லா தானே இருக்கார் அப்படின்ட்டு உள்ளே போகிறான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ரொம்ப இன்னும் பெயினாக இருக்குது. அவனுக்கு என்னென்னு தெரியல, தானே கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வருது. என்ன இது, என் கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு கிட்ட போகிறான். இப்போ அப்படியே பார்க்குறான். அவ்வளோதான், அவனுக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது.
அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. என் நீ இங்கே என்னடி பண்ணுற அப்படின்ட்டு கிட்ட போகிறான். எஸ், அது உங்களோட பேனரால் தான். அப்படியே அவன் யோசிக்கிறான், அவன் கார் முன்னாடி இப்போ நின்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, இவகு டேய் ஏன்றா செத்து போயிட்டாடா, நீ நீ அவளை வேணான்னு சொல்லையோ, நான் போகிறேன்னு சொன்னான். அதுக்குள்ளே நான் வந்து பார்க்கறதுக்குள்ளே சூசைட் பண்ணிட்டா அப்படின்ட்டு அப்படியே ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. ஸோ அதை அப்படியே படித்து பார்க்குறான். தயா, உனக்கு என்ன பிடிக்காது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, அவளையே நீ கூட வாழ, சந்தோஷமாக இரு. உன் லைஃப்பில் ஹாப்பினஸ் இல்லைன்னா எனக்கு தான் கஷ்டம். அப்போ நான் உன் கூட இருப்பேன். அண்ட் நீ எனக்கு இல்லைன்னதுக்கப்புறம் என்னால் இந்த வேர்ல்டை வாழவே முடியாது. சின்ன வயசுலேருந்தே நீ தான் என் புருஷன்னு நினச்சி வளர்ந்துட்டேன். உன்னை எதுலாம் பார்த்தாலும் எனக்கு உன் ஞாபகம் தான் வரும், எதை பார்த்தாலும். ஆனால் நீ இப்போ என் கூட இல்லை, என்னை மீட் பண்ணதில்லை, என்ன உனக்கு தெரியாது தான். இருந்தும் நான் என்னோடய இமேஜினேஷன் வேர்ல்ட்லேயே உனக்காக வாழ்ந்துட்டேன். உன் ஒய்ஃபா, உன் கேர்ள் ஃப்ரெண்டா, உன் குழந்தைங்களுக்கு அம்மாவா. ஆனால் நீ இப்போ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சத்தியமாக சொல்கிற, உன்னை பணத்துக்காகலாம் அவனை லவ் பண்ணலை. எனக்கு நீ வேணும்னு தோணுச்சு. ஆனால் நீ எனக்கு இல்லைன்னு அப்புறம் என்னால் முடியாது. நான் எப்படி உயிரோடு இருந்தா ஆண்டி எப்படியாச்சும் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு தெரியும். ஆனால் நீ பிடிக்காம ஒரு பொண்ணை மனசில் வச்சுட்டு நீ என் கூட வாழ்வ. அந்த லைஃப் எனக்கு வேணாம். பியூராக உன்னை லவ் மட்டும் எனக்கு வேணும். எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்லுவேன்னு நான் நினச்சேன். கடைசி வரைக்கும் என்னால் அந்த வேர்ட்ஸை கேட்கவே முடியல. ஆனால் நான் சொல்கிறேன், தேங்க ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு நீ மட்டும்தான். அடுத்த ஜென்மத்திலேருந்து நீ என் புருஷனாக வரணும் அப்படின்ட்டு நீங்கள் எழுதியிருப்பீங்க. அப்படியே டியர்ஸும் இதில் பட்டிருக்கும். அது நல்லாவே எனக்கு தெரியுது. இப்போ டேங்கோட அம்மா தான், போதுமாடா போதுமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி கொண்டுட்டல. உன்னே நினச்சிட்டு இருந்த பொண்ணு எப்படிடா அவளை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ கேவலம் என் பையனே கிடையாதுடா அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா பின்னலையும் பண்ணுறாங்க. அது அப்படியே உட்காந்துருக்கா. நீங்கள் லைஃப்பில் இல்லைன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படியே அந்த ஃபினரல்லாம் அப்படியே முடியுது. ஸோ உங்களே கொண்டு போயிட்டு உங்கள் அப்பா அம்மா, டேங்கோட அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து புதைச்சிடுறாங்க. ஸோ அங்கே அந்த கட்டெலாம் கட்டி வச்சுருக்கு. அங்கே அப்படியே படுத்துட்டு, ஏண்டி என்னை விட்டு போனேன், முன்னாடி உன்னை பார்த்துருக்கணும்ல அப்படின்னா என் கார் முன்னாடி வந்து நின்னது நீ, உன்னோட சோல் கடைசியில் என்கிட்டே வந்து வந்து அது இருந்துட்டல நீ அப்படிதான் நீ சொன்னல. ஆமாம்ல, நான் எதுக்கு பைத்தியக்காரமே அழுதுட்டு இருக்க. என்னை விட்டு போனதுக்கப்புறமும் நீ சொன்னல லெட்டரில், நீ கஷ்டப்பட்டா முன்னாடி வருவேன்னு. அதான் நான் கஷ்டப்படையும் என் முன்னாடி இறந்ததுக்கப்புறமும் என் முன்னாடி வந்து நீ இல்லை தப்பு என் மேலதான். அப்படி அந்த மவுண்டன், ஆமாம்ல, அந்த மவுண்டனில் தான் நீ இருப்ப எனக்காக. ஏன் நான் உனக்கு ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன்டி அப்படின்ட்டு. ஏன்னா உங்களை நைட் டைம், ஐ மீன் எப்படின்னா டேங் ரொம்ப அழுதுருப்பான்ல. ஆனால் மார்னிங் டைமில் உங்களை புதைச்சிருப்பான். புதைச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுல்லாக அங்கேயே உட்காந்து உங்களை பார்த்துட்டே அழுதுருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டேவே ஆகிருக்கும். இப்போ அதே ஈவினிங் டைம் அப்படியே காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் இருப்பீங்க, உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான் அந்த மவுண்டனில். ஸோ அந்த இதுக்குள்ளே பார்ப்பான், அந்த டென்ட்டு மாதிரி. அதுக்குள்ளே நீங்கள் இல்லை. அவ்வளோதான். ஏடி இருக்க, ஏடி போன, நீ இங்கே எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்னேன். தப்பு தான். நீ தான் என் அத்தை பொண்ணு தெரியும். முன்னாடி உன்னை பார்த்துருக்கணும், நீ அவங்க கூட பேசியிருக்கணும். கிட்டேயே பக்கத்துலேயே உன்னை வச்சுட்டு இருந்து கண்டுக்காம ஒரு எச்சை பின்னாடி போயிருக்க. தப்பு தாண்டி, தப்பு தான். வந்துடுடி, ஏன் நீ சூசை, நான் நினைக்கவே இல்லைடி, நினைக்கவே இல்லை நீ என்னை விட்டு போன்னு. ஒரு நாள் தான் நான் உன்னை பார்த்தேன். அதுக்குள்ளே நீ
எல்லாத்தையும் நான் அக்செப்ட் ஒயின் ப்ளீஸ் டி ஒயின்மா ஒயின்மா எங்கேம்மா இருக்க எனக்காக வெயிட் பண்ணுவேன் நீ சொன்னல்டி நான் வந்திருக்கேன் டி நான் வந்திருக்கேன் ஒயின் ஒயின் அப்படின்ட்டு பார்க்குறான். அங்கே அழகான ஒரு மாதிரி மின்மினி பூச்சி மாதிரி தெரியுது. ஸோ அதில் அந்த அதே ஒயிட் கவுனில் அப்படியே வரீங்க. தயா, எதுக்கு அழுகுற? நான் உன் கூட தான் இருக்கேன். ஏன் நான் சொன்னேன்ல அதுக்காக வெயிட் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிட்ட வரீங்க. உங்கள் டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். ஏய் சாரிடி சாரி அப்படின்ட்டு உங்கள் காலிலே விழுந்துடுறா. எதுக்கு எதுக்கு காலில் விழுற? நான் நான் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஏய் நீ நீ ஏன் ஹேண்டை கட் பண்ணிக்கிட்ட? அது ஏதோ பைத்திய கரைச்சிடும் கட் பண்ணிட்டேன். ஹாஸ்பிட்டல் போனேன், எழுந்து வந்துட்டேனே. ஏய் செத்து போயிட்டேடி செத்து போயிட்டேன். அது கூட தெரியாத குழந்த மாதிரி என் பின்னாடியே வந்திருக்கல்ல. நான் செத்துட்டேனா? அதான் என்னால் அழுக கூட முடியல. ஆனால் எப்படி நான் உன்னை டச் பண்ணுறேன்? நான் யார் கண்ணுக்கும் அதான் தெரியலையா? அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி பண்ணுறீங்க. அவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏய் என் கூட எப்படியே இல்லை, நான் செத்து போயிட்டேன். என்னால் உன் கூட இருக்க முடியாது தயாங்க. அதெல்லாம் இல்லடி. நீ வா போகலாம். எங்கே போகலாம்? என்னால் இங்கே தான் இருக்க முடியும். என்னால் வீட்டுக்கு கூட போக முடியல தயாங்க. நான் இறந்துட்டேன். ஏய் அதெல்லாம் இல்லைவா அப்படின்னு காரை ட்ரைவ் பண்ணிட்டு அவன் கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் போகிறான். இப்போ டேங்க் தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவன் கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு காரை விட்டுட்டு அவங்க அப்படியே கூப்பிட்டு போகிறான். பாரு நீ செத்துட்டதா நான் ஒத்துக்கிறேன். அதை அக்செப்ட் பண்ண கஷ்டம்தான். லைஃப்பில் யாருக்கும் கிடைக்காது. செத்ததுக்கப்புறம் நான் லவ் பண்ணியிருக்கேன் வைத்தியக்காரன். ஆனால் உன் கூட வாழணும்டி. அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாண்டி. அப்படின்ட்டு அவங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டெரஸில் தான் இருப்பீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஸோ மச். நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். என் லைஃப்பில் நீ மட்டும்தான். ஆனால் உன் கூட இப்படியே நல்லா அப்படின்ட்டு பார்க்குறான். உங்கள் பாடியெல்லாம் ஒரு மாதிரி பிளர்ரி ஆகுது. என்னடி ஆச்சு? எதுக்கு ஒரு மாதிரி என்னால் உன்னை டச் பண்ண முடியல? அது தெரியலையே. அது எப்படி? ஏய் என்னடி ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது, எல்லாம் அரைஞ்சி போகுது. அதான் லவ் யூ சொல்லிட்டீங்களே. உங்கள் வாயால் இதை நான் கேட்கணுன்னு ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தேன். இந்த ஜென்மத்தில் என்னாலும் கூட வாழ முடியாது. இன்னொரு ஜென்மம் இருந்தால் உங்களுக்கு வைஃபாக வர அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மறைஞ்சிடுறீங்க. அவனுக்கு அவ்வளோதான், அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏடி போன? ஏய் அப்படின்ட்டு பார்க்குறான். ஒரு மின்மினி பூச்சி மாதிரி தான் அப்படியே மறைஞ்சி அப்படியே போகிறீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அவனும் கார் எடுத்துகிட்டே வரான். ஸோ அந்த மவுண்டைன் பிளேஸுக்கு தான். ஸோ அது அப்படியே பறந்து தெரியுது. ஏய் ஏண்டி ஏண்டி போகிற? நீ கோஸ்ட்டாக இருந்தாலும் என் கூடயே கடைசி வரைக்கும் இருடி. எனக்கு அது போதும். ப்ளீஸ்மா வந்துரு என்கிட்ட வந்துரு. நான் உன் மாமா தானே, என்கிட்ட வந்துடுடி. முடியாது இல்லை, நான் தான் உனக்கு கொண்டுட்டேன்ல. அப்படின்னா செத்தா மட்டும்தானே உன் கூட வாழ முடியும். அடுத்த ஜென்மன்னு உன்னை நான் வருஷம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்ல. நானும் வந்துடுறேன்டி அப்படின்ட்டு அந்த மவுண்டெயின்லேருந்து அப்படியே குதிச்சிடுறான். அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவனுக்கு எதுவுமே தோணல. அவனுக்கு உங்க கூட வாழணும் அவ்வளோதான். ஸோ அப்படியே குதிச்சு அவனும் இறந்து போயிடுறான். இப்போ நீங்கள் தான் அந்த மவுண்டைன் பிளேஸில் தான் அப்படியே இந்த குடோனுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க. தயாங் வாடுறான். ஏன் மாமா இப்படி பண்ண?
ஏய் நான் செத்துட்டேன்ல, இதுக்கப்புறம் என்னை விட்டு போக மாட்டேன், நானும் உன்னை விட்டு போக மாட்டேன். அங்கே பாரு என் பாடி செத்து 1/2 மணி நேரம் ஆச்சு. இதுக்கப்புறம் நான் பொழைக்க மாட்டேன்ல. ஆமாம்ல. அண்டு இதுக்கப்புறம் நீ நானும் ஒன்று தாண்டி. அந்த கடவுள் நினச்சாலும் உன்னை என்னை பிரிக்க முடியாதுடி. நான் லவ் யூ எத்தனை டைம் தான் சொல்லிக்கலாம். தெரியாமல் போச்சுடி, சொல்லியிருக்கவே மாட்டேன். சொன்னதாக தானே போனேன். இல்லை, அது என்னோட லாஸ்ட் விஷ். அது நிறைவேறுச்சுன்னா நான் எப்படி போய் தான் ஆகணும். ஏய் அது எனக்கு தெரியாது. இந்த லவ்வர்ஸ்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்களே, காட் படைச்சி வச்ச ஏதோ ஒரு பிளேஸ், அதெல்லாம் தெரியாது. அங்கே போகலாண்டி. இந்த வேர்ல்டே நம்மளுக்கு வேண்டாம், கொடூரமானது அப்படின்ட்டு அவங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு மாதிரி முடிச்சிட்டேன்ல, அது என்னமோ தெரியல, இது போடணும்னு தோணுச்சு, அதான் அப்படியே நானும் போட்டேன். எடி ஜாலியாக இருக்கா, ஒரு மாதிரி ஹாப்பி என்டிங் கொடுத்துட்டேன்ல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவாடா. ஸோ உங்கள் லைக்கையும் போட்டுருங்க. அண்ட் கமெண்ட் இம்பார்ட்டன்ட், சப்ஸ்கிரைபும் இம்பார்ட்டன்ட். புரியுதா? புரிஞ்சுப்பின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருக்க முடியாதா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா, ஓகேவாடா. ஸோ இதே ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒன் சைடாக வரேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.